நல்லா இருக்கீங்களா? இப்போ செம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாமா? நம்ம வந்து எவ்வளவோ பஜ்ஜி, நம்ம வந்து வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே நம்ம சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இப்போ ஒரு புது விதமான வந்து பீர்க்கங்காய் வச்சு ஒரு பஜ்ஜி செய்யலாமா? அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இப்போ நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிற நேரம் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு கப்பு நம்ம டீ பக்கத்தில் இதை வச்சுக்கிட்டு இந்த பஜ்ஜியை வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கப்பன்னு உள்ளே இறங்கிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பரான பஜ்ஜி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து பீர்க்கங்காய் பஜ்ஜி செய்யறதுக்காகங்க ஒரு மீடியமான ஒரு சைஸ் உள்ள வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த முனையை கட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பீர்க்கங்காய் எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ பஜ்ஜி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. எனக்கு இந்த ஒரு சைஸ் இது போதும். இதிலே வந்து நிறைய பஜ்ஜி வரும். அதனால் வந்து எனக்கு இது போதும். இது வந்து எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து இது மேலே இருக்க தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இல்லைங்களா? அந்த தோலை வந்து அப்படியே இப்படி சீவிடுங்க. இதை பாருங்கள், இதை விழுது பாருங்கள். அப்படியே வந்து சீவரது இருக்கும் இல்லைங்களா? கிரைட்டர் இருக்கும், அதை வந்து அப்படியே சீவிடுங்க. இது ஃபுல்லாக இப்படி சீவிடுங்க, நல்லா சீவிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சீவிட்டோம். இதை பாருங்கள் நல்லா சீவிட்டோம். இப்போ வந்து இது ரெண்டாக பாதியாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு பக்கம் இது இப்படி இருக்கட்டும். இந்த ஒரு பக்கத்தில் வந்து அப்படியே வந்து இது வேற இருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படியே ஒரு அளவுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி வெட்டிடுங்க. செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அது சாப்பிட போது நான் ஒரு பஜ்ஜி சாப்பிட்றவங்க கூட அப்படியே தட்டே காலி ஆகிடுங்க. என்ன வேணும்னு இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. தெரியாத சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து இதை பாருங்கள், இது வந்து அவ்வளோ அழுத்தமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வாழைக்காயை விட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இருவீங்க, நாளைக்கு சண்டேஸில் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எல்லா பீர்க்கங்காயும் நம்ம வந்து ஸ்லைஸாக நம்ம வந்து சீவி வச்சுட்டோம். இதுக்கு அடுத்தது இதில் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடணும். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. ஒரு அரை கப்பு வந்து கடலை மாவு போட்டுக்குங்க. ஒரு கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்குங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் போட்டுக்குங்க. தேவையான அளவு சால்ட்டு. இப்போ பாருங்கள் பஜ்ஜிக்கு கொஞ்சோண்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. சுவை அதிகமாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷன் தான். கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு தான் போடுறேன் நான். கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா கலக்கிட்டு நம்ம மாவுக்கு வந்து பஜ்ஜி மாவு செய்யும் போது வந்துங்க தண்ணி ஆகிடக்கூடாதுங்க. மாவு அப்படி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இப்போ பாருங்கள் நம்ம கிண்டி விட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்குங்க. ரொம்ப ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணெய் ரொம்ப வலிக்கும். அப்புறம் வந்து பஜ்ஜியெல்லாம் ரொம்ப எண்ணெயாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்குதான்னு. கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆகிட்டு அப்புறம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இல்லை பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். எப்படி தெரியணும்னா நம்ம வந்து இந்த விஸ்கில் கலக்கிறோம் இல்லைங்களா? அந்த அப்படியே விஸ்கில் வந்து இது பாருங்கள் அப்படியே மெதுவாக ஊற்றுது பாருங்கள். அப்படியே மெதுவாக எடுத்து ஊற்றுது பாருங்கள். இந்த அளவு தான், ரொம்ப தண்ணியாக வளருது. உங்களுக்கு பாருங்கள் கலக்கும் போதே தெரியுது நல்லா கட்டியாக. அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதை பாருங்கள் அப்படியே ஒன்றா இது அப்படியே மேலே போட்டுருங்க. அப்படியே தோட்டி போட்டதுக்கு வாட்டமாக இருக்கும். நீங்கள் ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா கருவி போடும். அதனால் வந்து இதில் எவ்வளோ போட முடியுமோ போட்டுருங்க. இப்போ பாருங்கள் இதே மாதிரி போட்டு வச்சுருங்க. நம்ம அப்படியே தோட்டி போட்டதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் போயிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒன்றா போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒன்றா போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கும் போதே நல்லா ஒன்றா போட்டுருங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா கடன்னு எடுத்து நம்ம போட்டுடலாம். அது பாட்டு நல்லா வேகணும். நீ ஒன்றா நீங்கள் போட்டுறதா இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்று போடுறதுக்குள்ளே கருவி போயிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம கடாய் முழுகிற வரைக்கும் நல்லா போட்டுட்டோம். அப்படியே பாருங்கள் அப்படியே திருப்பி விடுங்க. அப்படியே நல்லா வேகட்டும். நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து நான் சின்ன பீக்கங்காவாக இருக்குதுங்க. நீங்கள் பெரிய பீக்கங்காவாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதிலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பஜ்ஜி இருக்குது இல்லைங்களா? நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுற பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி ஸ்லைஸாக நீட்டாக வந்து நீங்கள் அரிஞ்சு கூட போடலாம். நான் ஒரு குழந்தைங்க வந்து ஒரு டமாசா சாப்பிட்டு இது பார்த்துக்கிட்டே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களை ரவுண்ட் ஷேப்லேயும் போடுங்க. நீங்கள் வாழைக்காய் போடுற பாருங்கள் அந்த சைஸ்லேயும் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்க எப்படி விருப்பப்பட்டு சாப்பிடுதோ அதுபடி. இப்போ பாருங்கள் நல்லா இது பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வேகுது. நான் வெந்துட்ட உடனே நான் எடுத்து காட்டுறேங்க எப்படி வெந்திருக்குதுன்னு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அப்படியே நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், உங்களுக்கே தெரியுது, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம சாப்பிட பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதை பாருங்கள், இதை இப்போ நம்ம போட்டோமா, அடுத்த பேட்சை போட்டு அப்படியே போட்டு உங்கள்கிட்ட நான் இறக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் ஜூ பண்ணி தான் காட்டுறேன். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், செம்ம சூப்பரான பீர்க்கங்காயில் பஜ்ஜி செஞ்சு உங்கள் முன்னாடி அடுக்கி வச்சுருக்காருங்க. பார்க்கும் போதே நம்ம சாப்பிடணும் போல் இருக்குதுங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு காஃபியோடு நல்லா மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போனீங்களா, அப்படியே இதை எல்லாத்தையும் நல்லபடியாக பொரிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு போனீங்களா, அப்படியே ஒன்றா குழந்தைங்க சாப்பிட்றோம். நீங்கள் பாருங்களேன், இதை வேணால் ஒரு டைம் மேடம் இது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் தூக்கி போடுங்க, உருளைக்கஞ்சி பஜ்ஜியெல்லாம் தூக்கி போடுங்க, வெங்காய பஜ்ஜியெல்லாம் தூக்கி போடுங்க. இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்கள் முன்னாடி ஒன்று எடுத்து பிரித்து காட்டுறேன். ஏன்னு கேளுங்க, ஏன்னா அது சாஃப்ட்னஸ் இல்லைங்களா. பீர்க்கங்கான்றது சாஃப்ட்னஸ். அதில் சாப்பிடும் போது கூட வாயில் உள்ளே போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ செம்ம சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எனக்கு இதுவே இல்லை. ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் முன்னாடி நான் எடுத்து ஒன்று பிரித்து காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்க அருமையாக இருக்குதுங்களா. எவ்வளோ புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு பாருங்க அவ்வளோ செம சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அப்படியே பார்க்கும்போதே நல்லா அல்டிமேட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே வாயில் போடுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அப்புறம் மேலே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். இதை பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். நீங்களும் நாளைக்கு செஞ்சு அசத்த போகிறீங்க பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை டெய்லியும் வர ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். நான் வடை ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களுடைய விடைபெறுவது உங்கள் நிலைமையில். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு உங்களை சந்திக்க வரை விடைபெறுகிறேன். ஓகே தென் பாய்.